அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பத்திரிகையாளர்கள் எல்லாருமே, சார் இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார், நீங்க தான் சார் நீர்வளத்துறை அமைச்சர், நீங்க தான் சார் பதில் சொல்லணும்னு கேக்குறாங்க. எனக்கு இட்டுன்னு போறதாங்க வேலை. என்ன போய் பதில் கேட்குறீங்க? நான் என்ன இதுக்கு முன்ன பின்ன செத்தா சுடுகாடு தெரியும், எனக்கு ஒன்னா தெரியும். இவரை பொறுத்த வரைக்குங்க மாசத்துக்கு ஒரு ரீலுங்க, அவ்வளவுதான். வெளியில வருவாரு. இவர் படிக்கட்டு இறங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்வன் படத்துல அர்ஜுன் இறங்குற மாதிரியா இருக்கு. இவர் போய் கோயம்பேடுல வந்து அந்த இதை பார்க்குறாருன்னா அது ஸ்டாலின் பார்த்தது. மெட்ரோ ட்ரெயினில் போகிறாருன்னா அதுவும் ஸ்டாலின் போகுது. இந்த மாதிரி இதுக்கான ப்ரோக்ராம் வந்து மாதத்துக்கு ஒரு ரீலுங்க, அதை போட்டுருவார். இவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்க மாட்டார்னா டெய்லி பேப்பர் படிக்கணும். உங்களுடைய இப்போ இன்னைக்கு காவேரி தண்ணி இல்லை, டெல்டா முழுக்க வறண்டுச்சு. வறண்டு போய் குருவ சாகுபடி போயிடுச்சு. இந்த ஆட்சி தாங்க பஞ்சத்துக்கு உள்ளான ஆட்சி, வறட்சிக்குள்ளான ஆட்சி இந்த ஆட்சி தாங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க. காவேரியில வந்து 14 டிஎம்சி வச்சிருக்காங்க. அதில் ஒரு 4 டிஎம்சி விட்டா அந்த ஏரியாவில் குடிக்கிற தண்ணி இல்லை. எங்க காவேரி டெல்டால குடிக்கிறதுக்கு இன்னைக்கு தண்ணி இல்லை. அவன் காவேரி நம்பி தான் இருப்பான். காவேரியில் சுத்தமாக தண்ணி இல்லை. போரு போட்டால் போரு தூந்து போச்சு. போன மாதம் 6000 ரூபாய் கட்டணும், இந்த மாதம் 13000 ரூபாய் கட்டணும். ஏன் இந்த மாதம் மட்டும் எகிருது பில்லு? இதுக்கான எஃபெக்ட் யாருக்கு தெரியணும்? ஏன் எகிருதுன்ற காரணம் யாருக்கு தெரியணும்? ஏஇயை கேட்டால் சொல்லுவானா, இல்லை இபி ஒர்க்கரை கேட்டால் சொல்லுவானா? யார் சொல்லுவா? ஸ்டாலின் சொல்றாரு 3.7 லட்சம் புகார் வந்திருக்கு, பில் எகிரிச்சின்னு ஸ்டாலின் சொல்றாரு. ஒரு அமைச்சர் பதில் சொல்லல, இல்லைன்னா அந்த பர்டிகுலர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கல, சாரி சொல்லல, எதுவுமே நடக்கல. திமுக ஆட்சினா அப்படி இருக்குமா? அங்க செஞ்சது சரின்னு சொல்லியிருப்பாங்க, செய்யலன்னு சொல்லியிருப்பாங்க, சாரின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் தோழர் ஹசீஃப் அவர்களே வணக்கம். பொதுவா நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல ரிப்போர்ட்டரா இருந்த சமயத்துல என்னோட ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கால் வந்து இப்படிப்பட்ட ஒரு தகவல் இருக்கு, இதை வந்து உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுவேன். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது, அந்த சமயத்தில் எந்த ஒரு தகவலையுமே வந்து நாம் அமைச்சர்களிடம் உறுதி செய்ய முடியாது, அந்த துறை சார்ந்த அமைச்சர்களிடம் உறுதி செய்ய முடியாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த கச்சத்தீவு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு, அதில் வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக ஏதோ ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது தொடர்பாக தான் அதை உறுதி செய்யறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போது அது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போகலாம். ஏன்னா யாருமே பேச மாட்டாங்க, அதிகாரிகள் பேச மாட்டாங்க, அமைச்சர் பேச மாட்டாங்க, முதலமைச்சரை நம்ம ரீச் பண்ண முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தகவல் மட்டும் உழவிக்கிட்டே இருக்கும், யாராலையும் அதை உறுதியே செய்ய முடியாது. இப்போ அதே விஷயத்த இப்போ நடக்கிறத நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் வந்து கர்நாடகத்துக்கு போக போறாரு. விஜய் அவர்கள் கர்நாடகா போக போறாரு. போய் வந்து DK சிவகுமாரோட உட்கார்ந்து காவிரி நீருக்காக மேகதாது விஷயமாக பேச போகிறார் அப்படின்ற தகவல் ஒரு வாரமா ஓடிக்கிட்டு இருக்கு. முதல்ல வந்து ஒரு அமைச்சர் சொல்றாரு, ஆமா போறாருன்னு. அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், விவசாயத்துறை அமைச்சர் சொல்றாரு. அதை வந்து இன்னொரு அமைச்சர் மறுக்கிறாரு. இல்லை, எதுவா இருந்தாலும் வந்து முதலமைச்சர் தான் சொல்லணும், வேறு யார் சொன்னாலும் சரி இருக்காது, அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லைன்றாரு. அதற்கு பிறகு எந்த அஃபிஷியலான தகவலும் இல்லை. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல இதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சொல்றாரு, விஜய் அவர்கள் இப்போது கர்நாடகத்துக்கு வருவது அப்படின்றது உகந்ததாக இருக்காது, உகந்த அரசியல் சூழல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. காவிரி அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை, உணர்வு சார்ந்த பிரச்சனை. எல்லா எதிர்கட்சிகளும் சொல்றாங்க, உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுங்க, நீங்க கர்நாடகத்துக்கு போகாதீங்க, இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடும், அவங்க உங்களை வேற ஒரு விஷயத்துக்காக அழைக்கிறாங்க, இது தப்பான ஒரு முன்னுதாரணம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி நான் போலன்னு அவர் சொல்லவே இல்லை. இவர் போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யறதாகவும், ஹெலிகாப்டர் தயாரு, அங்க சட்டப்பேரவை தயாரு, இந்த மாதிரியான செய்திகள் வந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் இப்படி சொல்றாரு. இந்த முறை உண்மையை வந்து வெளிப்படையாக பேசாம, டிரான்ஸ்பரன்சி இல்லாம,
தகவல்களை மட்டும் பரப்ப விட்டுட்டு, அதுவும் இது மாதிரியான உணவு சார்ந்த விஷயங்கள்ல கூட ஒரு உண்மையான தகவல் இதுதான் அப்படின்றத சொல்லாம தகவல்களை பரப்ப விடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இந்த அரசை பற்றி? இதே ஜெயலலிதா 91, 96 தான் ரிப்பீட் ஆகுதுன்னு தோணுது. வளர்ப்பு மகன் கல்யாணம் வந்து நடக்குமா நடக்காதான்ற ஒரு பெரிய விவாதம் ஒன்று வந்துச்சு. உங்களை மாதிரியே எனக்கும் அனுபவம் இருக்கு. வளர்ப்பு மகன் வந்து சிவாஜி வீட்டில் வந்து பொண்ணு எடுக்கிறாரு. சிவாஜி பொண்ணு கொடுப்பாரா மாட்டாரான்ற ஒரு தகவல் இருந்தது. அதை வந்து உறுதி பண்ணவே முடியல கடைசி வரைக்கும். அப்புறம் சிவாஜி பொண்ணு கொடுத்தாரு. இவங்க வளர்ப்பு மகன் கல்யாணம் நடத்தினாங்க. 100 கோடி ரூபா செலவில் நடத்தினாங்க. தேவாரம் வந்து பிஸ்டலை பிடிச்சிக்கிட்டு போனார். இவங்க வந்து சர்வ அலங்கார பூஷணியா அக்காலும் தங்கியும் அணிவகுத்தாங்க. அது அப்படியே சிறையிலையும் போய் அணிவகுத்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. அதுவும் உறுதிப்படுத்தப்படக்கூடிய தகவல்கள் இல்லை. அது கூட பர்சனல் விஷயம். சரி, ரைட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு பாம்பு போடுவார் அதிமுக அரசுக்கு எதிராக. 91-96 பாம்பு போடுவார். அதையும் உறுதிப்படுத்தவே முடியாது. அவர் வந்து சொல்லுவார், டான்சியில் ஊழல், டான்சி நிலத்துல ஊழல், டான்சியில் வந்து பிரச்சனை பண்ணியிருக்காங்க, டான்சி நிலத்தை இவங்க வாங்குறாங்க அப்படின்னு. அதை வந்து நீங்கள் டான்சி நிலத்தை ஜெயலலிதா வாங்கினாங்களா இல்லையான்றது எப்படி நீங்கள் உறுதிப்படுத்த முடியும்? ஒரு முதலமைச்சர் அவங்களுடைய சசி என்டர்பிரைசஸ்க்காக டான்சி நிலத்தை வாங்குறாங்க, அதை நீங்கள் உறுதிப்படுத்தவே முடியாது. நீங்கள் எந்த பிரச்சனையும் மறுக்க கூட மாட்டாங்க. இந்த அம்மா போய் கர்நாடகாவில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. விஜய் முதல் முறையாக போல இந்த அம்மா போனாங்க. இந்த அம்மா போய் உட்காந்து கர்நாடகாவில் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அப்போ நாங்கள் வந்து ஸ்பெஷல் கோர்ட்டை கவர் பண்ணிக்கிட்டு இருந்த டைம். அந்த டைமில் சசிகலா வந்து அங்கே வந்து போகிற டைம். அந்த டைமில் நாங்கள் சசிகலாக்காக வெயிட் பண்ணும்போது திடீர்னு முதலமைச்சர் வந்து காவேரி பிரச்சனை சம்மந்தமாக பேசுகிறாங்கண்ணா. அப்போ அங்கே நின்று ஒரே ஒரு தமிழ் ரிப்போர்ட்டர் நான் தான். என்கிட்ட தான் என் கேள்வியெல்லாம் கேட்க சொன்னாங்க. நான் கேள்வி கேட்டேன். ஜெயலலிதா வந்து பதில் சொன்னாங்க. அது அந்த கூட்டத்துல வாக் ஓவர் பண்ணிட்டு வந்தாங்க. ஆமா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில அந்த மீட்டிங் நடந்தது. ஜெயலலிதா வந்து வாக் ஓவர் பண்ணிட்டு வந்தாங்க அந்த மீட்டிங்ல. ரைட்டுங்களா? விதான் சௌதால வாக் ஓவர் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாங்க. அப்போ அங்க இருந்த ஒரே ஒரு தமிழ் ரிப்போர்ட்டர் நான் தான். பாக்கி எல்லாரும் அங்க இல்லை. அவங்க அது வந்து ஒரு சடன் விசிட். அது பிளான்ட் எல்லாம் கிடையாது. பிளான்ட்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. ரொம்ப சடன் விசிட். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜெயலலிதா பண்ணுவாங்க. அப்பவும் வந்து ஜெயலலிதா வராங்களா போறாங்களா, உள்ள என்ன போய் பேசுறாங்க, என்ன நடக்குது, அது இது எதுவுமே தெரியாது. அதுக்கான கம்யூனிகேஷன் எதுவுமே இருக்காது. அப்படியே பிளைண்டா இருக்க வேண்டியதான். போயஸ் கார்டன்ல இருந்து இவங்க வெளியில வராங்களா போறாங்களான்றது கூட தெரியாது. எல்லாரும் போய் போயஸ் கார்டன்லயே உட்காந்துக்கிட்டு இருப்போம். சிறுதாவூர் பங்களாக்குள்ள வந்து இவங்க போய் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கு மேல கோடநாடுல போயிட்டா மர்ம தேசம். அதுக்குள்ள வந்து அதுக்கு பின்னாடிதான் அவங்க வந்து அந்த வண்டியில போனாங்க. ஸ்விம்மிங் பூலை பார்த்தாங்க, அன்னப்பறவை நீந்தினதை பார்த்தாங்க, அதை பார்த்தாங்க, இதை பார்த்தாங்க, எல்லாமே வந்தது. கோடநாடு போய் அந்த எஸ்டேட்டை இவங்க வாங்குறாங்க இல்லைங்களா? வாங்கும்போது வந்து அங்க அந்த கோடநாடு வாட்ச் டவர்னு ஒன்று இருக்கு. இப்போ கூட இருக்கு வாட்ச் டவர். அங்கேருந்து பைனாகுலர்ல வந்து பார்க்குறாங்க கோடநாடு எஸ்டேட். கோடநாடு எஸ்டேட்ன்றது வந்து இந்த சைடில் கேரளா, இந்த சைடில் கர்நாடகா, இந்த சைடில் தமிழ்நாடு. வெறும் மலைகள் தான் இருக்கும். அந்த எஸ்டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எதையுமே பார்க்க முடியாது. அது ஒரு குட்டி இங்கிலாந்து. எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் காயும்னு சொல்ல முடியாது. இங்கிலாந்து, லண்டன் அப்படிதான் சொல்லுவாங்க. இங்கிலீஷ் பொண்ணையும் லண்டன் வெதரையும் நம்ப முடியாது. எப்போ மழை பெய்யும் எப்போ இது பண்ணும். அது மாதிரி தான் டிட்டோ கோடநாடு. இந்த நடிகர்கள் அரசியல்வாதிகளாக வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராமாவரத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியும்? கலைஞர் வீட்டில் எது நடந்தாலும் பெரம்பலூர்ல இருக்க ஒன்றிய செயலாளர் வரைக்கும் தெரியும். பெரம்பூர்ல இருக்க பகுதி செயலாளர் கலைஞர் வீட்டில் இன்னைக்கு பெரிய சண்டையாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தது திமுக முகாம். என்னைக்குமே அப்படிதான் இருக்கும். எது நடந்தாலும் வெளில தெரிஞ்சிடும். ரைட்டுங்களா? அது அந்த மாதிரி எதுவுமே தெரியாத முகாம்கள் தான் எம்ஜிஆர் முகாமும் சரி, ஜெயலலிதா முகாமும் சரி. இப்போ அதை விட மோசம் பனையூர் முகாமும் சரி. என்ன நடக்குதுன்னே யாருக்கும் தெரியாது. இது வந்து தமிழ்நாட்டோட சாபக்கேடு. ஒரு பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி அரசியல்வாதிகளை விரும்பி வாக்களிக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டுன்றது அந்த காலத்துல இருந்தே இருக்கு. ஸோ இன்னைக்கு எதுவுமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கரெக்டாக
கரெக்டாக நீங்கள் விஜயோட ஆட்சியை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா 91, 96 ஜெயலலிதா ஆட்சியுடைய ஒஸ்ட் சினாரியோவில் வச்சு நீங்கள் பார்த்துக்கணும். ஜெயலலிதா பேப்பர் படிக்கும், ஜெயலலிதா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படிக்கும், ஜெயலலிதா எல்லாத்தையும் படிக்கும், விஜய் பேப்பர் படிக்க மாட்டார். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் அவர் சோஷியல் மீடியா கொஞ்சம் பார்ப்பாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எதுவுமே பார்க்க மாட்டாரு. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா? ஏன்னா இப்போ களத்துல என்ன நடக்குது, மக்கள் என்ன யோசிக்கிறாங்க, எங்க என்ன கோரிக்கை எழுது, என்ன போராட்டம் நடக்குது, என்ன எதிர்கட்சிகள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, இது எல்லா தகவலும் வந்து முதலமைச்சருக்கு போய் சேரணும். முதலமைச்சர் அதை பார்க்கணும். அது தொடர்பாக முதலமைச்சர் ஒரு முடிவு எடுக்கணும். இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாது, இந்த விஷயத்தை கண்டுக்காம விடுங்க. இந்த மாதிரியான முடிவு முதலமைச்சர் தரப்புல இருந்து தானே போகணும். தனிநபராக கூட இல்லாம அவர் கூடி, அவருடைய ஆலோசகர்களோடு கூடி வந்திருக்கக்கூடிய தகவல்கள் பற்றி ஒரு ஆலோசனை நடத்தி ஒரு முடிவு எடுக்கணும்ல. அப்ப அந்த முடிவு கூட எடுக்கப்படுறது இல்லையா? கிடையாது, அந்த முடிவு கூட கிடையாது. DK சிவகுமார் வந்து வேணான்னு சொல்றாரு. இவர் ஹெலிகாப்டர் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு 13 பேர் கொண்ட டீமு, நம்ம சாய்குமார், அவர் தான் மிகப்பெரிய ஹீரோ இப்போ இருக்கிறது இல்லை, தலைமைச் செயலாளர். அவர் ஒண்டிதான் முதலமைச்சர்கிட்ட பேசுறாரு. வேற யாரும் பேசுறது கிடையாது. சாய்குமார், நம்ம ஜெகதீஷ் பழனிசாமி, இந்த 2 பேர் தான் பேசுறாங்க முதலமைச்சர்கிட்ட. வேற யாரும் பேசுறது கிடையாது. ஆதவ் அர்ஜுனாவும் கிடையாது. முதலமைச்சர் விரும்புனா பேசுவாரு ஆதவ் கிட்ட, முதலமைச்சர் விரும்புனா புசிக்கிட்ட பேசுவாரு, முதலமைச்சர் விரும்புனா நிர்மல் கிட்ட பேசுவாரு. அதை தாண்டி வேற யார்கிட்டையும் பேசுறதுல. ஜூனியர் அமைச்சர்களே முதலமைச்சரை பார்க்க முடியாது. செந்தில் பாலாஜியுடைய இந்த குதிரை பேர வழக்குல கமலின்னு ஒரு அமைச்சர் இன்வால்வ்டு. கமலியையும் இவங்க வந்து மடக்க பார்த்தாங்கன்றதா குற்றச்சாட்டு. 10 MLAக்கள் லிஸ்ட்ல கமலியும் இருக்காங்க. கமலி வந்து ஒரு மினிஸ்டர், மடக்க பார்க்குறாங்க. எதிர்கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போடுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இந்த கமலியும் ரமேஷும் வந்து விஜயுடைய நேரடி அப்பாயின்மெண்ட், சாய்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட். கமலியால இந்த விஷயம், இந்த மாதிரி ஒரு குதிரை பேரம் நடக்குதுன்னு விஜய் கிட்ட சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் சொல்லலைன்னு கேட்பாங்க. கமலியால சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. யாரையும் வந்து விஜய் பார்க்க மாட்டார். உதாரணத்துக்கு அனிதாவுடைய மரணம் வந்து எனக்கு வந்து பாதிச்சுது. என் தங்கச்சி வந்து சின்ன வயசுல இறந்து போச்சு. அந்த மரணத்தை விட எனக்கு வந்து பாதிச்சது அனிதாவோட மரணம். நீட் வந்து ஒழிக்கப்பட வேண்டும். இது சொன்னது யாரு? அண்ணன் விஜய். ரைட்டா? தங்கையை போய் பார்த்துட்டு, மரணம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு சொன்ன இது வந்து இது. ஆனா இன்னைக்கு அந்த நீட்டை எதிர்த்து போராடுற SFI தோழர்கள் 10 பேர் மண்டையை உடைச்சிருக்காங்க. பல பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. பெண்கள்லாம் தூக்கி எறிஞ்சு பந்தாடுது காவல்துறை. கிட்டத்தட்ட போலீஸ் வந்து கட்டவிழ்த்து விட்ட மாதிரி தான் இருக்கு. இது வந்து போலீஸ் ராஜ்யம். அப்போ விஜயோட உணர்வு, விஜயோட கைட்லைன்ஸ், விஜயோட விஷயங்கள் எல்லாம் வந்து இருந்ததுன்னா நீட் எதிர்ப்பு போர் வந்து அவ்வளவு பெருசா நடக்குது டெல்லியில. அப்போ தமிழ்நாட்டில் அந்த போராட்டங்கள் வலுப்பெற்று வரும்பொழுது விஜயுடைய மனசாட்சி என்ன சொல்லணும்? நீட்டுக்கு எதிராக தான் நான் நிற்பேன் அப்படின்னு தானே சொல்லணும். நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவுக்கு போலீஸ்ல இருந்து எதிர்ப்பு இருந்திருக்க கூடாதுல்ல. ஆனா எதிர்ப்பு இருந்தது. ஏன் இருந்ததுன்னா, நம்ம தலைமைச் செயலாளர் சாய்குமார் போய் சொல்லிட்டாரு, நீங்க வந்து நீட்டை வந்து எதிர்ப்பு போராட்டங்களை தமிழ்நாட்டில் என்கரேஜ் பண்ணீங்கன்னா மத்திய அரசு கிட்ட இருந்து கோஆப்ரேஷன் கிடைக்காது நமக்கு அப்படின்னு அவர் ஒன்னு அடி. கவர்னர் அங்க டெல்லியில போராட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி SFI வந்து இங்க கவர்னர் வீட்டு முன்னாடி போராட்டம் நடத்துது. போல அடி, செம்ம அடி. செல்வான்னு ஒருத்தர் இருக்காரு CPMல, மாவட்ட செயலாளர். அவரை கேளுங்க, சொல்லுவாரு கதையா அடி வாங்கின கதையை சொல்லுவார். அவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து CPM சந்திச்சிச்சு. இத்தனை கூட்டணி கட்சி. அப்போ கூட்டணி கட்சியா அடிப்பாரா? 1. நீட்டுக்கு எதிராக போராடினா அடிப்பாரா? 2. கவர்னர் மாளிகைக்கு தள்ளி போராடுறதுக்கு அவங்களுக்கு இடமே கொடுக்கல. அப்போ அந்த போலீஸ் அட்ராசிட்டி இவ்வளோ வருது, அதை எப்படி பண்ணுவாங்க? இன்னொன்று நல்லா பார்த்துக்கோங்க, இந்த எம்ஜிஆர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா ஆட்சியிலையும் வந்து இந்த போலீஸ் அட்ராசிட்டி ஹெவியாக இருக்கும். ஜெயலலிதா ஆட்சியில் அதே தேவாரம் முழுக்க முழுக்க வீரப்பங்காட்டுக்குள்ள போய் அந்த ஆட்களை எல்லாரையும்
பைதிருக்கிறாரு. அந்த பெண்களை எல்லாம் கற்பழிக்கிறாங்க. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த பழங்குடியின மக்களை அவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க. சோழகர் தொட்டின்னு ஒரு நாவலே இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு நாவலே வந்து ஒரு தோழர் பதிவு பண்ணியிருக்காரு, பாலமுருகன். சோழகர் தொட்டி அந்த நாவல்ல இருந்த விஷயங்கள் அனைத்தும் உண்மை, இன்னும் அதை விட அதிகமாக தான் இருக்கும். அதாச்சா அது வந்து ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த ஒரு அட்ராசிட்டி. போலீஸ் வந்து எல்லா இடத்துலையும் விளையாடக்கூடிய விஷயம் ரைட்டா. இப்போ எடப்பாடி ஆட்சியில் நமக்கு நல்லா தெரியும், தூத்துக்குடி, சாத்தாங்குளம் லாக்அப் டெத். இது வந்து எடப்பாடி ஆட்சியில் ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆட்சியில் நீங்க குறிப்பிட்ட விஷயங்கள் எல்லாமுமே ஒரு 5 ஆண்டு காலத்துல நடந்த பல்வேறு விஷயங்கள்ல ஒரு கொடூரமாக நடந்த நிகழ்வுகளை பற்றி நீங்க குறிப்பிட்டீங்க. ஆனா தாவே காட்சி அமைத்து 2.5 மாதம் தான் ஆகுது. அதற்குள்ளே 2 முக்கியமான லாக்அப் மரணங்கள், 4ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த 2 தான் அதிகமாக பேசப்பட்ட லாக்அப் மரணம். அதுல ஒரு லாக்அப் மரணத்தை பற்றியான தகவல் இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு, கசிந்திருக்கிறது. அந்த வர்மன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சபரிவர்மன் வந்து சிறையில வந்து அவருடைய குடும்பத்தாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் தான் சத்தம் போட்டதா சொல்றாங்க. ஒரு கையையும் காலையில் லுங்கியில கட்டி அவரை அடிச்சு காவல்துறையினர் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இன்னைக்கு வெளியில வருது. 2.5 மாசத்துல கொடூரமாக நடந்த 2 லாக்அப் மரணங்கள். இப்ப நீங்க சொல்வதெல்லாம் எனக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது காவல்துறைக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அக்கௌண்டபிலிட்டி இல்லை. நாளைக்கு இப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா எல்லாரும் கேட்பாங்களே, நம்ம பதில் சொல்லணுமே அப்படின்ற அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லாததினுடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்றத நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு 2 கேள்வி எழுது. ஒன்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தவறாக வழி நடத்தப்படுறார். யாரால? தலைமைச் செயலாளராக இருக்கலாம், அவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய யாராவது இருக்கலாம். 2வது, தவறாக வழி நடத்துறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு கிளீன் சீட் கொடுக்க முடியாது. நம்ம விஜய் நல்லவர் தான்ப்பா, சுத்தி இருக்கிறவங்களாம் அவர் தவறாக வழி நடத்துறாங்கன்ற கிளீன் சீட் கொடுக்க முடியாது. 2வது வகையில பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இன்கேப்பபிளா இருக்காரு, அதனால இவங்க சொல்றதெல்லாம் அவர் கேட்டுக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம். என்ன விஜய் இப்படி விஜய் வந்து எப்படி புரிந்து கொள்வது? நீங்க வந்து தெரியாமலாம் தப்பு பண்ண முடியாது, தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணணுன்ற இன்டென்ஷனே தப்பு, ரைட்டுங்களா? அஜித் குமார் வந்து லாக்அப்ல படுகொலை செய்யப்படும் போது MK ஸ்டாலின் வந்து நேரடியாக ஃபோன் பண்ணி சாரி, இது தெரியாம நடந்துருச்சு, இந்த விசாரணை வந்து அக்கௌண்டபிலிட்டி, அதுதான் அக்கௌண்டபிலிட்டி, சாரி அப்படி நடந்துருச்சு, நான் வந்து இந்த விசாரணை வந்து போலீஸ் மேல இருக்கிறதுனால, குற்றச்சாட்டு இருக்கிறதுனால நான் நேரடியா CBI விசாரணைக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு உடனே இவரு பொங்கி எழுந்தாரு விஜய். நீங்க எப்படி CBIக்கு கொடுப்பீங்க? CBI வந்து மத்திய அரசு ஏஜென்ட்டு, நீங்க வந்து மத்திய அரசு கையில போய் நீங்க மாட்டுவீங்களா? இது என்ன இது? உங்களுக்கு அவங்களுக்கும் தொடர்பு, அதனாலதான் நீங்க வந்து CBI என்கொயரி கேக்குறீங்க, தப்பிச்சுக்கிறதுக்கு சாரி மட்டும் போதுமா, சாரி மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரையில ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு முடிஞ்சதுக்கு பிறகு மீடியன்ஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சிருந்தாங்க. அக்கௌண்டபிலிட்டிக்காக நீயே குரல் கொடுத்துருக்க, அக்கௌண்டபிளான ஒரு ஆளை எதிர்த்து நீ குரல் கொடுத்துருக்க, ரைட்டா? இதெல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்களை பூதாகரமாக்கி சோசியல் மீடியாக்கள்ல கொண்டு போறதுக்கான ஒரு விஷயம்தான் இது. சிஎம் சார், அது சார், இது சார், திமுக தீய சக்தி சார் அப்படின்னு ஒரு பில்டப் பண்ணி ஒரு கேம்பெயினை நீ ரெடி பண்ணி சோசியல் மீடியால கொண்டு போறதுக்கான விஷயம். இவங்க நினைக்கிறது எல்லாமே சோசியல் மீடியா நம்ம கையில இருக்கு, அவ்வளவுதான். அக்கௌண்டபிலிட்டின்றது இங்க வந்து டோட்டலா வந்து இல்லை, எதை பத்தியும் கவலை இல்லை, ரைட்டுங்களா? இப்போ சோளிங்கர்ல ஒரு MLA வந்து பத்திரிகையாளர் அடிக்கிறான், கபில் MLA பேர், மோசமா அடிக்கிறான், போலீஸ் கண் முன்னாடி அடிக்கிறான், போலீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடிக்கிறான். இப்போ நம்ம பத்திரிகையாளர்கள்லாம் வந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாரு, ராம் வந்தாரு, கோபாலண்ணா வந்தாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்தீங்க, நானும் வந்தேன், எல்லாரும் ஒரு சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இதை பத்தி என்ன இருக்கு? கிணத்துல போட்ட கல்லு தான் இது. அந்த நிகழ்வு நடந்து 4 நாட்கள் கழிச்சுதான் அந்த ஆர்ப்பாட்டமே நடக்குது. 4 நாட்கள் பொறுமையா காத்திருந்தோம் ஏதாவது நடக்கும் அப்படின்ட்டு, எதுவுமே நடக்கல. ஒரு அமைச்சர் பதில் சொல்லல, இல்லைன்னா அந்த பர்டிகுலர் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கல, சாரி சொல்லல, எதுவுமே நடக்கல. திமுக ஆட்சினா அப்படி இருக்குமா? ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். குறைந்தபட்சம் வந்து அவங்க வந்து நாங்க செஞ்சது சரின்னு கூட சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க செஞ்சது சரின்னு சொல்லியிருப்பாங்க, செய்யலன்னு சொல்லியிருப்பாங்க, சாரின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. எதுவுமே இல்லை. ஸ்ரீரங்கம் MLA வந்து பழனிவேலு
நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டரா அடிக்கிறான். நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் அங்க வந்து சாதாரணமா போல, ஆமா அங்க வந்து ஒரு லிட்டிகண்ட்டை கூட்டிக்கிட்டு தான் போறான் அந்த ஆமா பையன். ஆமா அது வந்து அவன் வந்து ஏற்கனவே பல கேஸ் போட்டவன், அப்படி பண்ணவன், இந்த குவாரி கிட்ட மாமூல் கேட்கிறவன், அந்த டீம் வச்சுக்கிட்டு தான் போறான். அதுக்கான ஒரு இன்னொரு வருஷனும் இருக்கு. ஆனா எம்எல்ஏ அடிச்சது தப்புன்னு சொல்லி நம்ம எல்லாருமே பொங்கணும். எம்எல்ஏ அடிச்சது தப்பு, பத்திரிகையாளரை எம்எல்ஏ தாக்குனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளாம் பொங்கணும். அந்த எம்எல்ஏக்கு கடைசி வரைக்கும் சீட்டு கூட கொடுக்கல, ஸ்ரீரங்கத்தில் சீட்டு கூட கொடுக்கல. ரைட்டா? அந்த எம்எல்ஏ வந்து காயடிக்கப்பட்டார். அந்த எம்எல்ஏக்குரிய விஷயங்கள் நடந்தது. அந்த குவாரி அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அந்த ஆளுக்கு நெகட்டிவாக தான் போச்சு. ஆனால் இங்கே கபிலுக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஜாலியாக இருக்கார் அவர். ரைட்டா? ஒரு மந்திரி வந்து பேசின டேப் வந்து வெளியாகுது. ராஜகுருன்னு ஒரு ஒன்றிய செயலாளரை கூப்பிட்டு இன்னொருத்தன் வந்து அவனை வந்து ஜட்டியோட உட்கார வச்சு கொன்னுடுவேன்னு சொல்லுது ஒரு மந்திரி. அந்த டேப் வெளியாயிடுச்சு. ஜெகதீஸ்வரி என்ன ரெஸ்பான்ஸ் இருந்தது? ஒண்ணுமே கிடையாது. இல்ல, இது எங்க இருந்து தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தொடர்பாக ஒரு பாலியல் குற்றச்சாட்டு, அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்குள்ளான அந்த குற்றவாளிகளை எம்எல்ஏ காப்பாத்துறாரு அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை, யாரும் எதுவும் பேசவே இல்லை. அங்க தொடங்குது. அதுக்கு பிறகு அமைச்சர் சரத் தொடர்பாக வெளியான வீடியோ, அதற்கு பிறகு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் நியமனம் தொடர்பாக லஞ்சம் வாங்கப்படுதா அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அவங்க கட்சிக்குள்ள இருந்தே வெளியில வந்தது. இந்த மாதிரி லைனா சொல்லிக்கிட்டே போலாம். இது எதுக்குமே எந்த நடவடிக்கையும் கிடையாது, எந்த விளக்கமும் கிடையாது, எந்த சாரியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதையெல்லாம் விட்டுட்டு நகர்ந்ததுனாலதான் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடக்குது, நாளைக்கு பொதுமக்கள் மீது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ மேல புகார் கொடுத்தது தாவேகா பெண்ணு. அந்த பெண்ணு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ரைட்டா? நடவடிக்கை நேரடியா இல்லை, நல்ல விதமா நடவடிக்கை இல்லை, கெட்ட விதமா நடவடிக்கை இருக்கா? சரத்தோட நண்பராயிருந்த ஜென்சி பையன், அந்த பையனை வந்து கைது பண்ணிட்டு தூக்கி உள்ள உட்கார வைக்கிறாங்க. சரத்தோட கம்ப்ளைண்ட் தான், தூக்கி உள்ள உட்கார வைக்கிறாங்க. நீதிமன்றம் வந்து அவனை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருது. இது ரெண்டாச்சா. இப்போ ஜெகதீஸ்வரி வந்து பேசின பேச்சு, இந்த பேச்சில் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பேச்சில் சம்பந்தப்பட்ட ராஜகுருன்னு ஒரு ஒன்றிய செயலாளர் கட்சியை விட்டு நீக்கும். வழக்கறிஞர்கள் மோசடி, புகார் கொடுத்த பொண்ணு, கேஸ் போட்ட பொண்ணு கட்சியை விட்டு நீக்கம். ரைட்டுங்களா? விழுப்புரம் பொண்ணு. அது இல்லாம இப்போ வந்து கன்னியாகுமரியை சார்ந்த மாவட்ட செயலாளருடைய அசிஸ்டன்ட் தான் பேசுறான், அனீஸ்னு பேர் அவனுக்கு, அவனை கட்சியை விட்டு நீக்கும். அதாவது இதுல வந்து விசில் ப்ளோவர்ஸ் எல்லாரும் வாயடிக்கப்படுறாங்க. ஆனா இவங்களோட சின்னம் விசில் ப்ளோவர்ஸ் யார் வந்து புகார் சொல்றாங்களோ அவங்கள எல்லாரையும் அடிக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து இது வந்து கிரைம் டீம். ரைட்டா? இங்க வந்து குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் இடம். நீ வந்து குற்றம் செய்யறவனா இருந்தா இந்த டீமுக்குள்ள இருக்கலாம். இது கிரைம் டீம். குற்றம் செய்யாம நீ வந்து மாட்டிக்காம குற்றம் செய்யணும். செய்யறது வந்து மாட்டிக்காம குற்றம் செய்யணும். பட்ஜெட் செஷன் முடிஞ்ச உடனே விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருக்கிட்டையும், மந்திரிகள் எல்லாருக்கிட்டையும், நீங்களாம் கட்சிக்காக கஷ்டப்பட்டுங்க, போய் என்ன வேணா பண்ணிக்கோங்க, ஆனா மீடியாக்குள்ள வரக்கூடாது. இவங்களோட பிரச்சனை என்னன்னா, இப்போ ராஜகுரு பேசினது வந்து டேப் ஆகி மீடியாக்குள்ள வருது, அனீஸ் பேசினது வந்து டேப் ஆகி மீடியாக்குள்ள வருது. அப்கோர்ஸ் அவர் பேசின அதர் எண்டு பொண்ணு இருக்குல்ல கன்னியாகுமரியில, அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல 15 லட்சம் 12 லட்சம்னு பேசின அந்த அதர் எண்டு பொண்ணு வந்து தாவேகா பொண்ணு கிடையாது. அது வந்து தாவேகாவுக்கு ஓட்டு போட்ட பொண்ணு தான், ஒரு லாயரு, இரணியல் லாயரு. அதோட முடிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு ஒன்றுலாம் கை வைக்க முடியாது, அதனால இவன் மேல கை வச்சிருக்காங்க. ஸோ நீங்க மாற்ற மாதிரி தப்பு பண்ணீங்கன்னா காலி. அதுவும் நீங்க வந்து கம்மியான ஃபிகரா இருக்கணும். உங்களால ஒரு இம்பார்ட்டன்ஸும் இல்லாத ஒரு ஃபிகரா, ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் மாதிரி இருந்தீங்கன்னா காலி. இந்த பாலியல் குற்றங்கள்ல சம்பந்தப்பட்ட தாவைக்காவினர் எல்லாமே வந்து லோ லெவல் ஆட்கள், அவங்க மேல எல்லார் மேலேயும் நடவடிக்கை. எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வந்து அவர் தான் இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு காரணமானவர் என்னவுடனே, எம்எல்ஏ என்னவுடனே அவர் மேல நடவடிக்கை இல்லை. இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் மீதும் கூட ஒரு பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று வந்து 3-4 நாட்களாக அது போயிட்டு இருக்கு.
நிர்வாணமா நிக்க வச்சு படம் எடுத்தான். ஆமா, ரொம்ப மோசமான குற்றச்சாட்டு. அதாவது குறைந்தபட்சம் விசாரணை நடத்துற வரைக்கும் ஒரு சஸ்பென்ஷன், அந்த மாதிரி கூட கிடையாது. ஜெயலலிதா ஆட்சி தான். கண்ணப்பன் நக்கீரன் நிருபர் கதிரை துறைய அடிச்சு கை காலெல்லாம் ஒட்டச்சு தூத்துக்குடியில ஆறுமுக நயினார்னு ஒருத்தன் கண்ணப்பன் அடினான். கண்ணப்பன் மேல நடவடிக்கை இல்லை. செங்கோட்டையை வாச்சாத்தில இதே சிபிஎம் சண்முகத்தை கொலை செய்வதற்கான முயற்சி பண்ணாரு. அதை அவரே சொல்லியிருக்கிறாரு. அவரே சொல்லியிருக்காரு. சண்முகத்தை கொலை செய்ய முயன்ற செங்கோட்டையன் மேல நடவடிக்கை இல்லை ஜெயலலிதா. இப்போ அதே செங்கோட்டையன் தானே இங்க உட்கார்ந்துருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்டா நீங்க நான் சொல்றது இதுதாங்க. 91-96 கவர்மெண்ட் ஜெயலலிதா கூட பரவாயில்ல, அதை விட வஸ்ட். இப்போ எல்லாரையும் பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் கைது பண்றாங்க, இது பண்றாங்க, போறாங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாய் இருந்தா என்ன வேணா பேசுவீங்களா? இது யாரு? விஜய். இதே வந்து அங்க சுப்ரீம் கோர்ட்ல என்ன வருது, எங்களுக்கு கரூர் கணக்கு இருக்கு, தீர்க்க வேண்டிய கணக்கு இருக்கு, கரூர்ல நாங்க எதை வேணா செய்வோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசினா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, அது அவரோட கருத்து சுதந்திரம், அதுக்கு எதிராக நீங்க வேணா பேசிட்டு போங்கன்னு சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டோட பார்வை வந்து வேற. வாய் இருந்தா நீங்க எதை வேணா செய்வீங்களா, எதை வேணா பேசுவீங்களா? இது விஜயோட பார்வை. பார்வை என்பது நான் சொல்றேன், சினிமால இருந்து வர எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஈகோ கிளாஷ் இல்ல. அதனுடைய தொடர்ச்சி தான் எனக்கு இன்னொன்னு தோணுது. அப்படியே டிட்டோவா நீங்க சொன்னீங்கல்ல, ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலம் அப்படியே தாவேகாவுடைய அரசோட ஒப்பிட்டு பார்க்க முடியுதுன்னு ஒரு வகையில. இன்னொரு வகையில இதற்கு முன்னர் இருந்த அரசு வைத்த பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு வருது, திட்டங்களுடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டு வருது. இதுவும் அப்படியே ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை அப்படியே ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கா இல்லையா? கண்டிப்பா திட்டங்கள் மாற்றப்பட்டு வருது. இன்னைக்கு ஒரு திட்டம் பேர் மாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. தாயுமானவர் திட்டம், அது வந்து உண்மையிலே ரொம்ப மிஷனரியான ஒரு திட்டம். வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் அவங்க வந்து நேரடியா வந்து ரேஷன் வாங்க முடியாது. ரேஷன்ன்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதை வச்சுதான் வந்து பலர் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ரேஷன் பொருட்கள் இல்லாட்டா ரொம்ப கஷ்டம். அதை வந்து வாங்க முடியாது. அவங்களை கொண்டு போய் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஒரு திட்டம். அவங்க வீட்டுக்கே, வயதானவர்களுடைய வீட்டுக்கு, மாற்றுத்திறனாளிகளுடைய வீட்டுக்கு தாயுமானவர்ன்ற திட்டம். தாயுமானவர் அப்படின்னா அது எந்த வகையிலும் திமுகவை குறிக்கிறது இல்லை, எந்த வகையிலும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை குறிக்கிறது இல்லை அந்த பேரு. பட் அந்த பேர் மாற்றப்படுது. மகளிர் விடியல் திட்டம், விடியல்ன்ற வார்த்தை தூக்கப்படுது. இந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போல ஒரு 4 திட்டத்தை சொல்லலாம். 2.5 மாசத்துல 4 திட்டங்களுடைய பேரை மாத்திருக்கிறாங்க. தாய்மானவர் திட்டத்தை சந்திரசேகர் திட்டம், எஸ்ஏ சந்திரசேகர் திட்டம்னு கொண்டு வராம இருந்தா சரி. ஏன்னா இவருக்கு தாயுமானவர் அவர் தானே. எஸ்ஏ சந்திரசேகர் திட்டம்னு அவரு கொண்டு வராம இருந்தா சரி. அதான் நம்பி இது ஒரு இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் பேரை மாத்துறவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குமா? இல்லங்க, ஜெயலலிதா அவர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு இன்செக்யூரிட்டி இருந்தது. சினிமா இது அப்படிதான் பார்க்கணுமா? நம்ம சினிமாக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இன்செக்யூரிட்டி அதிகங்க. ஏங்க இப்போ நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களை சொல்லுவாங்க மிகப்பெரிய அளவுக்கு இன்செக்யூரா இருந்தாரு. இன்செக்யூரா எல்லாருக்குமே இன்செக்யூர். ஏங்க நீங்க கேரவானுக்குள்ள போய் ஒதுங்குறீங்க? கேரவானுக்குள்ள போய் ஒதுங்குறதுன்னா ஒண்ணு போதை, தண்ணி அடிக்கிறது, இல்லை அந்த மாதிரி பழக்கங்கள். இன்னொன்று வந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது. இவங்க வந்து பொதுமக்களை விரும்புறது இல்லை, பொதுமக்கள் வந்து விலகி இருக்கிறதா. கலைஞர்லாம் வந்து கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ பெரிய கூட்டத்தில் எத்தனை நைட்டு 12 மணி ஆனாலும் உட்காந்து பேசுவார். அண்ணா உட்காந்து பேசுவார். பெரியார் டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். வாழ்க்கை ஃபுல்லாக டிராவல் தான் பெரியாருது. இந்த மாதிரிலாம் தலைவர்களை பார்த்துருக்கோம். காமராஜர் கூட அப்படிதான். அந்த மாதிரிதான் பார்த்துருக்கோம் தலைவர்களை. அப்படி இருந்தாலும் தலைவர். ஆனா அதை தாண்டி ஒரு பிரீடு வந்து தமிழ்நாட்டுல இருந்துகிட்டே இருக்கு, எப்பவுமே இருக்கு. இதுக்கு அதுக்கு தான் போட்டி. எப்படி தாவேகாக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கொள்கை தலைவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த சினி கவர்ச்சியில வர்றவங்களுக்குமான போட்டி. அதான் அடுத்து தனுஷ் வருவார்னு சொல்றாங்க இல்லையா? அடுத்து தனுஷ் தான் முதலமைச்சரு, அதுக்கு அடுத்தது விஷால் வந்து எதிர்கட்சி தலைவரு. இதுதானே தமிழ்நாடு கல்ச்சரு. அப்போ இது ஏடறிந்த வரலாறு எல்லாம் வர்க்க போராட்டம் தான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டோட வரலாறு எல்லாம், தமிழ்நாட்டு வரலாறு எல்லாமே வந்து இந்த நடிகர்களுக்கும் கொள்கையாளர்களுக்கும் இடையிலான போட்டி, கொள்கையாளர்களுக்கும் இடையிலான போட்டி. இதுதான் போட்டி, ரைட்டுங்களா? அப்கோர்ஸ் அவங்க கொள்கையாளர்களா இருந்தவங்களும் கொஞ்சம் பவுடர் ஒத்திக்கிற மாதிரி நடிப்பையும் டிராமாவையும் கலையையும் இலக்கியத்தையும் தொட்டுக்கிட்டு வரணுன்றதுதான்.
கலை இலக்கியம் எல்லாமே வந்து மக்களுக்கான விஷயங்கள் அதுக்குள்ளதான். இப்ப இவர் ஹீரோவா நடிக்கிறாரு, பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர் பண்றாருன்னா எழுதினவன் யாரு, ஸ்கிரீன் பிளே யாரு, அவன் தான் முக்கியமான ஸ்கோரு. அவன் ஒரு உண்மையிலேயே அடிப்பட்டவனா இருப்பான், ரைட்டுங்களா? பாரதி ராஜா மாதிரி கிராமத்து விஷயங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளா இருப்பான். இல்லை பாலு மகேந்திரா மாதிரி கோணங்களை ஆராய்ச்சி பண்ணுறக்கூடிய ஆளாக இருப்பான். பாலச்சந்தர் மாதிரி மிடில் கிளாஸ் விஷயங்களை வந்து தொட்டுக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு டீம் தான் வந்து இவங்களை எல்லாரையும் உருவாக்குது. ஆனால் இவங்க உருவான அப்புறம் நாங்கள் 30 வருஷமா போய் உக்காந்துட்டோம், கீழே பப்ளிக்கில் உக்காந்துட்டோம்னு சொல்லிட்டு அந்த பிரபலத்தை உபயோகப்படுத்தி அதை மூலதனமாக்கி இவங்க வராங்க. இவரை பொறுத்த வரைக்குங்க மாசத்துக்கு ஒரு ரீலுங்க, அவ்வளோதான். வெளியில் வருவார். இவர் படிக்கட்டு இறங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்வன் படத்தில் அர்ஜுன் இறங்குற மாதிரியே இறங்குவார். இவர் போய் கோயம்பேட்டில் வந்து அந்த இதை பார்க்குறாருன்னா அது ஸ்டாலின் பார்த்தது. மெட்ரோ ட்ரெயினில் போகிறாருன்னா அதுவும் ஸ்டாலின் போனது. இந்த மாதிரி இதுக்கான ப்ரோக்ராம் வந்து மாதத்துக்கு ஒரு ரீலுங்க, அதை போட்டுருவார். இவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார். பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்க மாட்டாருன்னா டெய்லி பேப்பர் படிக்கணும், டெய்லி நாலேஜபிளா இருக்கணும், தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும், என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருக்கணும், இன்னொன்னு வரலாறும் தெரிஞ்சிருக்கணும். வரலாறு கூட தேவையில்லைங்க, உங்க ஆட்சியில் என்ன நடக்குது, அதுல உங்களோட பாலிசி என்ன. அட்லீஸ்ட் எடப்பாடி வந்து ரொம்ப படிச்சவர்லாம் கிடையாது. அதாவது திராவிட இயக்கெல்லாம் என்ன கேட்காதீங்க, அது போய் படிச்சவங்களை கேளுங்க, ஒத்துக்கிட்டாரு, படிச்சவங்களை கேளுங்க. ஆனா அவர் பிரஸ் மீட் பண்ணாரு, தைரியமா மீட் பண்ணாரு. இன்ன வரையும் பாத்துக்கிட்டு இருக்காருல்ல, இன்னைக்கு வரையும் பாப்பாரு. ஏன்னா அவர் கரண்ட் அஃபேர்ஸ்ல கரெக்டா இருக்காரு. அவருக்கான ஃபீடு, அவரு சுத்தி இருக்கிறவங்க, அந்த மாதிரி அந்த ஆளுமையை வளர்த்துக்கிட்டாரு ஒரு ஷார்ட் பீரியட்ல. அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க விஜய் கிட்ட. நெருங்க முடியாது, நீங்க நெருங்கவே முடியாது. கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் இல்ல அப்படின்ற ஒரு தலைவர் இவர் மட்டும்தான். வேற யாருமே கிடையாது. அவர் வந்து சூப்பர் ஸ்டாருங்க. அவர் வந்து இப்போ இன்னைக்கு போலீஸ் மெடல் கொடுக்குறாங்க. அவர் வந்து ஒரு வெறும் செலக்டடா ஒரு 5 பேருக்கு தான் சிஎம் மெடல் கொடுக்குறாரு. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின், கலைஞர் எல்லாருமே வந்து இந்த ஜனாதிபதி விருது, உள்துறை விருது, கவர்னர் விருது இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. இந்த விருது பெறக்கூடிய போலீஸ்காரங்க எல்லாருக்கும் பதக்கம் கொடுப்பாங்க. அது வந்து போலீஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. ஆனா இவர் அப்படி இல்லை. ஒரு 5 பேர்ல 10 பேருக்கு தான் விருது கொடுப்பாரு, பாக்கி எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாரு. எல்லாருக்கும் கொடுக்க இதெல்லாம் இல்லை, சரிங்களா? இவர் வந்து பள்ளி கல்வித்துறை அந்த மார்க் வாங்கினவங்களுக்கு விருது கொடுத்தாருல, அப்போ மணிக்கணக்கில் கொடுத்தாரு, மணிக்கணக்கில். அதுவெல்லாம் வந்து நடிப்பு, அதுதான் நடிப்பு. நடிச்சு மற்றபடி இல்லாம பண்றதுதான். இவர் என்னைக்குமே பிரஸ் மீட் பண்ண மாட்டாருங்க. முதலமைச்சர் பத்திரிகையாளர் ஏன் சந்திக்கணும்? 2வது, இந்த டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றீங்க, இதனால எனக்கு என்ன பாதிப்பு? இந்த 2 கேள்வியுமே சாதாரணமாக எழும். அதற்கு உங்களுடைய பதில்? ஏங்க, டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு இல்லைன்னா உங்களுடைய இப்போ இன்னைக்கு காவேரி தண்ணி இல்லை, டெல்டா முழுக்க வறண்டு போய் குறுவை சாகுபடி போயிடுச்சு. இந்த ஆட்சி தாங்க பஞ்சத்துக்கு உள்ளான ஆட்சி, வறட்சிக்குள்ளான ஆட்சி இந்த ஆட்சி தாங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, அரிசி விலை 50 ரூபாய் எகிரும். ரைட்டுங்களா? சோறு கிடைக்காது, பொருட்கள் காய்கறி கிடைக்காது, எல்லா விலையும் எகிரி போகும். அப்போ காவேரியில வந்து 14 டிஎம்சி வச்சிருக்காங்க, அதுல ஒரு 4 டிஎம்சி விட்டா அந்த ஏரியால குடிக்கிற தண்ணி இல்லை. எங்க காவேரி டெல்டால குடிக்கிறதுக்கு இன்னைக்கு தண்ணி இல்லை. அவன் காவேரி நம்பிதான் இருப்பான். காவேரியில சுத்தமா தண்ணி இல்லை. போரு போட்டா போர் தூந்து போச்சு. இப்ப எங்க பல்லாவரம், குரோம்பேட்டில எல்லாம் போர் போட்டா போர்ல காத்து தான் வரும், தண்ணியே கிடையாது. கவர்மெண்ட் அனுப்பக்கூடிய மெட்ரோ வாட்டர் தான். கவர்மெண்ட் அனுப்பக்கூடிய மெட்ரோ வாட்டரும் பாலாறு தூந்து போச்சு. பாலாறுல இருந்து எடுக்கணும், அங்க தண்ணியே இல்லை, கவர்மெண்டால அனுப்ப முடியல தண்ணி. ஸோ நீங்க வந்து எல்னினோ எஃபெக்ட் வந்து இங்க காட்டுது. ஒரிசால மழை பெய்யுது, காஷ்மீர்ல மழை பெய்யுது, டெல்லியில மழை பெய்யுது, அஸ்ஸாம்ல அடிச்சு வெளுக்குது. ஆனா இங்க வந்து அந்த எல்னினோ எஃபெக்ட்னால இங்க இல்லை, மழை இல்லை, ரைட்டா? காவேரி பகுதியிலையும் மழை இல்லை, ரைட்டா?
இப்போ வந்து மோசமான நிலவரம் இருக்கு. இப்போ இந்த நிலவரம் வந்து பொதுமக்களை தாக்குது. இதுக்கு என்ன காரணம்னு அவன் யோசிக்கணும்ல. அதுக்கு தெரியணும்ல தகவல். அதுக்கான தகவல் தெரியணும்ல. கரண்ட் பில்லு கண்டுமணிக்கு எகிருது. போன மாசம் 6,000 ரூபாய் கட்டணும், இந்த மாசம் 13,000 ரூபாய் கட்டுறான். ஏன் இந்த மாசம் மட்டும் எகிருது பில்லு? இதுக்கான எஃபெக்ட் யாருக்கு தெரியணும்? ஏன் எகிருதுன்ற காரணம் யாருக்கு தெரியணும்? ஏஇயை கேட்டா சொல்லுவானா? இல்ல இபி ஒர்க்கரை கேட்டா சொல்லுவானா? யார் சொல்லுவா? ஸ்டாலின் சொல்றாரு 3.7 லட்சம் புகார் வந்திருக்கு, பில் எகிரிச்சின்னு ஸ்டாலின் சொல்றாரு. அது வந்து வாட்ஸ்அப்பை பார்த்து சொல்றதா இவர் சொல்றாரு. சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு. ஸோ சிடிஆர் நிர்மல் அவரால் சரியான விளக்கத்தை கொடுக்க முடியல. அப்போ முதலமைச்சர்ன்றவர் யாருன்னா, எல்லாரை விட பொதுமக்களுடைய பிரச்சனைய நேரடியா சொல்றவர் தான் முதலமைச்சர். பொதுமக்களுக்காக சிந்திக்கிறவர் தான் முதல் அமைச்சர். அப்போ நிர்மல்குமார் சொல்றாருன்னா நிர்மல்குமாரை முதலமைச்சர் ஆகிடுங்களா? நிர்மல்குமார முதலமைச்சர், அவர் கண்டிப்பா முதலமைச்சர் மாதிரி தான் இருக்காரு அவரு, ரைட்டுங்களா? அவர் முதலமைச்சர் ஆக்கி விட்டுருங்க. இல்லைன்னா எங்க அண்ணன் ஆதவை ஆக்கி விட்டுருங்க. சோசியல் மீடியாவை வச்சு அவர் விளையாடிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட தேவையில்லை, சோசியல் மீடியா ஒண்டி போதும், அவரை வச்சு ஆக்கி விட்டுருங்க. அப்போ இந்த பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய டைமென்ஷன்ல நீங்க கலைஞர் எடுங்க, ஜெயலலிதாவை எடுங்க, எம்ஜிஆர் எடுங்க, மற்றவங்களை அண்ணாவை எடுங்க, எல்லாருமே வந்து மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை எதுவோ, ஒரு பெரிய பிரச்சனை எதுவோ அதை வந்து தங்களுடைய பேச்சுக்கள்ல நடைமுறையில அட்ரஸ் பண்ணுவாங்க. ரைட், அட்ரஸ் பண்ணுவாங்க. அதோட தீர்வை சொல்லுவாங்க, அதோட பின்னணியை சொல்லுவாங்க, காரணத்தை சொல்லுவாங்க. அப்போ பிரஸ் மீட் பண்ணும்போது அதுக்கான பின்னணி தீர்வு சொல்லும்போது பிரஸ் கேள்வி கேட்பா, ஏன் இது இப்படி வருது, ஏன் முன்னாடி நீங்க இருந்திருந்தீங்கன்னா இப்படி சொல்லாம, நான் டிவியை பார்த்துதான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு முதலமைச்சர் சொல்ற பேச்சா யாருன்னு கேட்டாங்கல்ல பிரஸ், அப்படி கேட்பாங்க இல்லையா? அப்போ பிரஸ் நீங்க பாக்கணும்ல. இப்படி எல்லாம் கேட்பாங்க, இப்படி எல்லாம் நம்ம மாட்டி போன்றதுனால தான் பிரஸ் பார்க்க மாட்டாரா? அதாவது ஒன்றும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, ஜீரோ, தெரிஞ்சுக்கவும் கவலைப்படல. விஜயை பத்தி சொல்றவங்க வருத்தமே அதுதான், தெரிஞ்சுக்கிறதுக்கான ப்ராசஸ்ல இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல. விஜயை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலா விஜய் வந்து எதுவும் தெரியாது, ஆனா நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே சைலண்டா எத்தனை ஹவர் ஆனாலும் கேட்டுப்பாரு, அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவாரு அப்படின்னு. இப்போ இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஆட்சின்றது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த ஆட்சியில முதலமைச்சரா வருவோமான்றதே அவருக்கு தெரியாத, அப்பவும் தெரியாத ஒரு ஆள்கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு. காவிரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் வந்து திரு ஆனந்த் அவர்கிட்ட மைக்க நின்றாங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் கர்நாடகத்துக்கு போவாரா போக மாட்டாரா? மேகதாது அணை கட்டுவதற்கு தடுத்து நிறுத்தப்படுமா இல்லையா? இன்னைக்கு வந்து காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ கியூசெக் தண்ணீரை திறந்து விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. திறந்து விடுவாங்களா இல்லையா? இவ்வளவு குறுவை சாகுபடி நடக்குமா நடக்காத? இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட மைக்க நீட்டி, சார் சொல்லுங்க சார், அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே, சார் இவ்வளவு பிரச்சனை இருக்கு சார், நீங்க தான் சார் நீர்வளத்துறை அமைச்சர், நீங்க தான் சார் பதில் சொல்லணும்னு கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சிரிப்பை மட்டும் பதிலா எனக்கு வந்து இட்டுன்னு போறதாங்க வேலை. என்ன போய் பதில் கேக்குறீங்க? நான் என்ன இதுக்கு முன்ன பின்ன செத்தா சுடுகாடு தெரியும், எனக்கு ஒன்னா தெரியும், ஒன்னும் தெரியாது, ரைட்டா? இதுக்கு இப்படிதான், இது இவ்வளவுதான். நீங்க அதாவது தமிழ்நாட்டு மக்களை தாங்க சொல்லணும். நீங்க வந்து நல்லவர்களா, திறமைசாலிகளா, அறிவார்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கு நல்ல நல்ல தலைவர்கள், திறமையான தலைவர்கள், அறிவார்ந்த முதலமைச்சர்கள் கிடைப்பாங்க. நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்களோ அதுக்கேற்ற தலைவர்கள் தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்க விசிலடிச்சாங்குஞ்சுகள் மாதிரி பிஹேவ் பண்ணீங்க, உங்களுக்கு தலைவராக கிடைச்சவர் அதை விட பெரிய விசிலடிச்சாங்குஞ்சு. அந்த படத்துல அடிப்பாங்கள மோளத்துல, டங்கு டங்கு டங்கு, நீ ஒரு தண்ணி அடிச்சுட்டு ஒரு கை முதல்ல ஆடும், அதுக்கப்புறம் இதுவாகும், அப்படி மோளம் அடிச்சு கூட்டு. இதுதான் விஜய். விஜய்க்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. இன்டலெக்சுவல், நான் கூட யோசிச்சேன், இன்டலெக்சுவல் குவாலிட்டி வந்து வெளியில வரும். ஜெயலலிதா மாதிரி ஏதாவது ஒரு இன்டலெக்சுவல் குவாலிட்டி இருக்கு. ஜெயலலிதாவுக்கு இன்டலெக்சுவல் குவாலிட்டி இருக்கு. நம்ம முழுக்க எதிராக நின்று சண்டை போட்டால இருந்தாலும் ஜெயலலிதா எதிரின்றது தெரியும். இன்டலெக்சுவல் குவாலிட்டி இருக்கு ஜெயலலிதாவுக்கு. எம்ஜிஆருக்கு ஒரு பயம் இருக்கு.
பப்ளிக் அட்ரஸ் பண்ணுமேன்ற ஒரு பயம் இருக்கு. அவருக்கு எதிராக கலைஞர்னு ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி எதிர்த்து போராட வேண்டியிருந்தது, அவர் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. எந்த இன்டெலெக்சுவல் குவாலிட்டியாவது ஒன்னாவது வெளியில வரும் விஜய்க்கு, டக்குன்னு வருவாரு. ஆதவ் அர்ஜுனாவுக்கே இன்டெலெக்சுவல் குவாலிட்டிலாம் காட்டுறாரு ஆதவ். நான் நேற்று வரைக்கும் ஆர்எஸ்எஸ்லயும் ஏடிஎம்கே இருந்த நிர்மல்குமார் இன்டெலெக்சுவல் குவாலிட்டி காட்டுறாரு, அருண்ராஜே காட்டுறாரு. விஜய்க்கு வரும் பார்த்தா இதுக்கு நீ நடிகனாவே இருந்துட்டு போலாம். நீங்க வேணா பாருங்க, இந்த சமகாலத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல வேர்ஸ்ட் கவர்மெண்ட் இதாக தான் இருக்கும். இந்த மாதிரி வீக்னஸ் இருக்கிறவங்க போலீஸை யூஸ் பண்ணுவாங்க. எப்படி நரேந்திர மோடி டெல்லி போராட்டத்துல போலீஸை யூஸ் பண்ணி லத்தியெல்லாம் சொல்றாங்க. அந்த நேத்து கூட அனிதாவோட அண்ணன் மணிரத்னத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க. லத்திய காட்டணும், ஆணி வச்ச லத்தி 20 அடி நீட்டா இருக்குமா, அது தூக்க முடியாதான், அது இழுத்துன்னு வருவாங்களா, அதை வச்சு அடிக்கிறானுங்க, அதை வச்சு அடிச்சிருக்கானுங்க. அல்லாம அந்த பேரிகாட்ல கரண்ட், அதை வச்சு அடிச்சிருக்கானுங்க. அப்புறம் அந்த பெலட் குண்டு, இந்த மாதிரி பலவீனமான ஆட்கள் யூஸ் பண்ற ஆயுதம் எது? போலீஸ். அதனாலதான் தீகா ஆபீஸுக்கே உலகத்திலேயே அமைதியான ஆபீஸியா தீகா ஆபீஸ். எங்க எந்த போராட்டமும் பண்ணதில்லை இது வரைக்கும், ரைட்டா? தீகா ஆபீஸ்ல போலீஸ குவிச்சிருக்காங்க. அந்த தீகா ஆபீஸ் தான் பெரியாரிய தலைவர்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சமாதி அவருடைய சிலை முன்னாடி குங்குமம் ஊதுவத்தில வச்சுட்டு வந்தாப்புல. இவரு பெரியார்னா குங்குமம் ஊதுவத்தில வைக்கிற அதெல்லாம் வச்சுட்டு வந்தாரு, பெரியாரியன் தலைவர்னு. அது தேவைப்பட்டுச்சு, வச்சாரு. அது மாதிரி நடிச்சிட்டார் நல்லா விஜய். இப்போ திரை விலகும் நேரம் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் நிறைய வித்தியாசமான விஜய் எல்லாம் பார்ப்போம் நம்ம. இன்னைக்கு பத்திரிகையாளர்களை அடிச்சு ஒரு சைடு தானே பார்த்துருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் அடிப்பாரு, நிறைய பேர் அடிப்பாங்க. நம்ம எல்லாம் வாங்குவோம், காயப்படுவோம். நீங்க பிரஸ் கிளப் ஒவ்வொன்றுத்துக்கும் போராடிட்டு இருப்பீங்க, பார்ப்போம். இந்த திரை விலகி நான் சொல்லுவாங்க அரிதாரம் கலையும் நேரம் சொல்லுவாங்க. இந்த அரிதாரம் இப்போ விஜயோட அரிதாரம் கலைய ஆரம்பிச்சு. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.